வெல்கம் டு ஸ்மைலி கிரிக்கெட் கலாட்டா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா வந்து வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நேத்து 5த் T20 மேட்ச் வேற நடந்து முடிஞ்சிருக்கு. அத பத்தியும் பேச போறோம். நெக்ஸ்ட்டு அ விராட் கோலியும், ரோஹித் சர்மாவும், விஜய் ஹசாரே ஆட போறாங்க. அத பத்தியும் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். லாஸ்ட்டா அண்டர் 19 டீம் வந்து ஃபைனல் போயிருக்கு. அத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஓகே, வெல்கம் டு த ஷோ. அருணே. வெல்கம். ஓகே, நேத்து 5த் T20 முடிஞ்சுச்சு. சீரீஸை பயங்கரமா வின் பண்ணிட்டானுங்க. 3-1. 3-1. ஆக்சுவலி நான் க்ளோஸாக போகணும்னு நினச்சேன் இந்த மேட்ச்சு. ஆனால் மேட்ச் க்ளோஸா போகும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த பால் சேஞ்ச் 10th ஓவருக்கு வரும், 10th 11th ஓவருக்கு அப்புறம் பால் சேஞ்ச் ஆச்சு டீம் இந்தியாவுக்கு. அது அட்வான்டேஜா போயிடுச்சு டீம் இந்தியாவுக்கு. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து வருவா. சஞ்சு, அபிஷேக் சர்மா ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கு. நடுவில் இந்த 200+ வந்த மாதிரி இருக்கு. அவனுங்க அதான் இந்த கில்லி எப்போ உள்ள வந்தானோ அப்போ வந்து டீம் உருப்படாம தான் இருந்துச்சு. 200 தொடாம தான் இருந்துச்சு. எப்போ கில்ல டீம் விட்டு வெளியே போறானா அப்போதான் டீம் வந்து திரும்ப 200+ அடிக்கிறாங்க. ஏதோ சொல்ல முடியாது. போயிட்டு அவன் வெளியே போயிட்டு எல்லா இதுவும் போயிட்டு குத்த முடியாது. ஆடல நீ ஒன்னு யோசிச்சுக்க, ஓப்பனரும் வந்து ஃபெயில் ஆகுறான், உன்னோட கேப்டன் நம்பர் 4 வந்து ஃபெயில் ஆகும்போது டீம் வந்து கொலாப்ஸ் ஆகும். நேற்று சஞ்சு சாம்சன் வந்து நல்லா அடிச்சாரு, அதனால 200+ போகணும். 2 பேர் ஃபெயில் ஆகும்போது ஒரு டீமோட டிஃபரன்சியேஷன் வேற மாதிரி இருக்கும். அபிஷேக் சர்மாவும் ஒரு பக்கம் அடிக்க, சஞ்சு ஒரு பக்கம் அடிக்க. பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங் 67 நினைக்கிறேன் 6 ஓவர்ஸ்க்கு பவர் பிளேயில். அதுக்கப்புறம் திலகவர்மா 1 டவுன், ரொம்ப நாள் கழிச்சு 1 டவுன் கிடைச்சிருக்கு. அவனை மாற்றவே கூடாது, 1 டவுன்லேயே அனுப்புங்க. தேர்டில் அனுப்பிச்சா அவன் யாருன்னு அவன் காட்டிட்டான். ஆல்ரெடி நேற்று மேட்ச்லேயே காட்டிட்டான். போட்டு பிரிப்பு வந்த ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே இறங்கி அடிதான். பையன் நல்லா ஆடுறான். ஸோ செம்மையாக இருந்துச்சு பேட்டிங் பார்க்க. அதுக்கப்புறம் சூர்யா தான் வழக்கம் போல் சொதப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்தப்பதான் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. அதுக்கு திரும்ப நம்ம குங்ஃபு பாண்டியா வந்து ஒரு ருத்ரா காடவாடப்பா சாமி ஏவிட்டடியில ஓவிட்டடியில வச்சு வெளுத்துட்டோம். ஆக்சுவலி இது என்னது, இப்போ ஒரு 13 பால்ல 50 அடிப்பான்னு எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 2-3 பால் மிஸ் பண்ணிட்டார் நடுவில். இல்லைன்னா 13 பால்ல கண்டிப்பா 50 வந்திருக்கும். அதுவும் அந்த அடிச்ச ஒரு அடி வந்து கேமராமேன் கிட்ட போய் அதுக்கப்புறம் திரும்ப ஹர்திக் பாண்டியா நல்லா பண்ணாரு. அது போயிட்டு எப்படின்னா கேமராமேன் கிட்ட போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு இல்ல அதெல்லாம் விசாரிச்சாரு ஹர்திக் பாண்டியா. இட்ஸ் குட். நேத்து பாரு, நேத்து என்ன நடக்காதெல்லாம் நடக்குது. அம்பையருக்கு அடிபடுது. நம்ம பசங்க போஸ்ட் எப்படி தெரியுமா போறானுங்க, பாடுறா ரோஸ் கலர் சட்டை பார்த்தாவே எங்கால அடிக்கிறான்டா சஞ்சு சாம்சன்ன்றானுங்க. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் எக்ஸ் டீம் என்னடா பேசுறீங்க, அடிச்சு தெரியாம நேத்து சஞ்சு மேல தப்பு இல்ல. சஞ்சு அடிச்சு இவன் லிண்டா தான் நினைக்கிறேன், லிண்டா புடிச்சு போயிட்டு அடிச்சிருச்சு. இது ஐயோ நீ மேலே பட்டுச்சு, செம்ம வலி. தான் அது பட்டுன்னு விழுந்தோடனே அடி செம்மையா இருக்கணும். இல்ல அவுட் கொடுக்குற அம்பையருக்கே அவுட் கொடுத்துருப்பீங்க நேத்து. ஆக்சுவலா சீரியஸா அப்படிதான் நடந்திருக்கும். ஆனா செம்ம, அதுவும் அந்த லிங்கா டெலிவரி செம்மையா போட்டான். சஞ்சு சாம்சன் போட்ட பால்ல வேற லெவல். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ருத்ரா தாண்டவம் வேற லெவல் இருந்துச்சு. கடைசியா திலகவர்மா ஃபினிஷ் பண்ண வேண்டியது. இந்த சிவாந்து இருக்காம பாரு, ரன் அவுட் தேவையில்லாம பண்ணி விட்டு எங்கால நீ எதுக்கு ஓடி வந்த? 6 பண்ணோனே 6 அடிச்சான் ஒருத்தன். ரன் அவுட், அது வைடு, அவனுக்கு நான் ஸ்ட்ரைக்கர் ஓடி வந்துட்டான். நீயும் அந்த சைடு ஓடணும்ல. பால எப்படி ஓடனா? அவன் பால பார்த்துட்டு திரும்பி கூட இல்ல, நான் வந்துட்டேன் திலகவர்மா. இப்படிதான் மாட்டான். அது வந்து உருண்டி போய் பவுலர் கையில பட்டு அடிக்கிற வரை நீ நின்னேதாங்கிற, ஓடவே இல்ல. நாங்கெல்லாம் எப்பயும் ஓட மாட்டோம், நாங்க நின்னத்துலதான் அடிக்கிற பசங்க. அதுக்கு திலகவர்மா அவுட் பண்ணுவேன். திலகவர்மா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் காமிச்சார், நான் போறேன் நீ ஏன் ஆடுட்டு. இவன் பண்ண பிக்காளி தலைமையில அது. அப்போட லாஸ்ட் பால் 4 அடிச்சு வின் பண்ணல. அதெல்லாம் பேட்டரி. ஆமா 4 அடிச்சு வின்மே பண்ணீங்க நீங்க. ரெண்டே எங்கால இந்த 6 அடிச்சிருப்பான். 4 அடிச்சல என்ன கேள்வி?
வேற திடீர்னு நீங்க ஒரு சிங்கிள் ஓடினீங்கன்னா கேட்பீங்களா இது மிஸ்டேக் வருதுன்ட்டு? 231 ஸ்கோர் கரெக்டா 231. ம். இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிடுவாங்களா? வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா டிகாக் களத்துல இறங்கறதுக்கு முன்னாடி வரையும் தான் இறங்கிட்டு ஒரு ஆட்டம் ஆடினான் பாரு. நான்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் 4 பேர் போட்டது ஆஹா நீங்க டிக்காக்கு ஒரு காட்ட போறோம் இந்தியாவுக்குன்னு நான் நினைச்சிட்டேன். அஸ்தீப்பை போட்டாலே பொழக்கிறானுங்க அந்த மாதிரி பவர் பிளேல அஸ்தீப்பை போடவே விடல. அப்பதான் சொல்லுங்க. இத்தனைக்கும் அது அவனுங்களும் 6 ஓவரில் 67 தான் அடிச்சானுங்க. இதெல்லாம் 3 ஓவர் இவன் போட்டான், வாசி போட்டான் பவர் பிளேலே. வாசி ஓவர் தான் கண்டெயின் பண்ணுச்சு, இல்லைன்னா வச்சு சாத்திடுவானுங்க. 8 ரன்னா கொடுத்ததால 67 ரன்னோட நின்றுச்சு. திரும்ப எங்கன்னா நீ அட்டிக் பாண்டியா அது மாதிரி யாராவது போட்டிருந்தாங்கன்னா வச்சு தாக்கிட்டு இருப்பான். செம்ம ஃபார்ம்ல இருக்கிறான்டா டிகாக். நிறைய பேருக்கு தெரியல, T20 வேர்ல்ட் கப் பயம் வருது. நிறைய பேர் தெரியல ஏன் டிகாக் வந்து மும்பை எத்தாங்கன்ட்டு இப்ப தெரியும். என்ன குத்தி இருக்கிறான் பையன்ட்டு. அதுக்கப்புறம் பிரேவிஸ் அந்த பால் சேஞ்ச் இல்லன்னு வச்சுக்கோனா மேட்ச் அவனுக்கு வின்னே பண்ணிருப்பானுங்க. பால் சேஞ்ச் இல்லனா கண்டிப்பா அவங்க, ஏன்னா பெட் பால் கிடைச்சிச்சு அவங்க கையில. ஏன்னா வருணியை போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஒரு கட்டத்துல. கொஞ்சம் எதுக்கு பின்னாடி போறே தெரியல. ஒண்ணுமே அடிக்க மாட்டேன்றான். இந்தியாக்கு அகைன்ஸ்டா தான் அடிக்க மாட்டேன்றானா இல்ல அவன் அடிக்கவே மாட்டேன்றானா டவுட் ஆகுது. பார்த்தா நேத்து ஹையஸ்ட் 50ல ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கான். ஆமா, சவுத் ஆப்பிரிக்காக. என்னடா இது, நம்மளுக்கு தான் நம்ம கிட்ட தான் அடிக்க மாட்டேன்றானா இல்ல இவன் ஆடுறானா டவுட்டாவே இருக்குது. எனக்கு ஒரு டவுட். அப்ப ஸ்டாட்ஸ் டவுட் தான். பேபி சவுத் ஆப்பிரிக்காவே தூக்கி போட்டாலே போட்டுக்குவாங்க. சரி, ஓகே, நல்ல ஒரு சீரியஸ் வின்னு. ஆக்சுவலி வருணை பத்தி சொல்லி ஆகணும். நேற்று வருண் கிட்ட இருந்து ஒரு அக்ரஷன்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பிரிஸ்டான் டிகாக் போட்டு நீ போடவே கூடாதுன்னு பிரிச்சு விட்டான். அப்புறமா அந்த பால் சேஞ்ச் வந்த அப்புறம் 2 ஓவர் கையில கழிச்சிச்சு வருண் போட்டு விட்டு நோண்டிட்டாரு. வருண் நோண்டல கோவம் வருணுக்கு சரியான. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பிடிச்சி அடிச்சிட்டானுங்க. யாரா இருந்தாலும் எந்த போலர் இருந்தாலும் செம்ம கோவம் வரும் இருக்கிற இதுல. நேத்து இது வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட் எடுத்தா குல்தீப் யாதவ் ஈக்குவல் பண்ற மாதிரி இருந்துச்சுல்ல நேத்து. நமன் அவார்ட்ஸ், ஏன்னா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃபார் இந்தியா. நமன்ல ஐ திங்க் குல்தீப் யாதவோ வருண் சக்கரவர்த்தி யாரோ தருவாங்க. அதுதான் இப்போ வருண் வந்துட்டான். ஆக்சுவலா குல்தீப் கம்மியா T20 இஸ் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்னும் போது ஒரு இது மேல குல்தீப். சரி, ஓகே, நேற்று எல்லாம் நல்லா தான் பண்ணானுங்க. மேட்ச் சீரிஸும் வின் பண்ணிட்டானுங்க. சீரியஸ் 3-1 வின்னு. எங்களை நீங்க ரெட் பால்ல தான் தோக்கடிப்பீங்க, ஒயிட் பால்லாம் எங்களோட குரூவல் நீங்க. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. T20 வேர்ல்ட் கப்ல இருக்குது செமிஃபைனல்ஸ்ல. செமிஃபைனல் வரை அவனுக்கு வந்தா பார்க்கலாம். டவுட் தான். அங்க என்ன நான் குத்துறா ஆஸ்திரேலியா வேற ஒரு பக்கம். சரி, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். நம்மளதே நிறைய இருக்குது இன்னைக்கு. நெக்ஸ்ட் அண்டர் 19 டீம் பார்த்தியா? ஃபைனல் வரை போயிருக்காங்க ஏசியா கப். நாளைக்கு ஃபைனல் வேற. நாளைக்கு ஃபைனல் அண்டர் 19. ஆக்சுவலி அங்க பாரு எவனுமே கில்லு மாதிரி இல்ல, எல்லாம் சேவாக்கு மாதிரி வர்றானுங்க. அந்த வைபவ் ஒரு ஓப்பனிங் மேட்ச் ஆனா 141 வருஷம் இன்னும் குத்து. இது 50 ஓவர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அந்த அளவுக்கு அக்ரெசிவ் கேம் பிளே எல்லாம் நான் பார்க்கல. நான்ப்பா மீன்ஸ் டீம்ல ஒருத்தர் இருப்பான், 2 பேர் இருப்பான். டீம்ல நல்லா இருக்கு மேட்ச் பார்க்க. நாளைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஃபைனல் பார்க்க. இல்ல வரவன் நீ யாரு, உனக்கு நீ என்ன யாரு பவுலர் அதெல்லாம் நான் மதிக்கிறது கிடையாது. என் லென்த்ல இருந்துச்சா உன்னை நான் வச்சு முடிச்சிருவேன். அந்த நிலைமையில பசங்க ஆறாங்க. ஆக்சுவலி குட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் நெக்ஸ்ட். ஆமா, ஃபியூச்சர் ஜெனரேஷன். ஓகே, அவங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு ஃபைனல்ல ஆல் தி பெஸ்ட் அடிச்சு தூக்குங்க. ஆல் தி गाइस கப் தூக்கிட்டு வந்துருப்பா. நாளைக்கு பாகிஸ்தான் அடிச்சு தம்சப் பண்ணிட்டு கப்ப தூக்குறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ கவர்மெண்ட் கேட்டுச்சுறான்ட்டு ஒருத்தர் ஒரு ஆள் இருக்காரு டிராஃபில போட்டு பிரிச்சு தொட்டு வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிருக்கார் நம்ம ஈஷான் கிஷன். ஆக்சுவலா ஸ்குவாட படிக்கிறேன்.
அதுக்கப்புறம் இதுல சேஞ்சஸ் நிறைய இருக்கு. நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. அப்புறம் இந்தியா ஸ்குவாட் ஃபார் T20 வேர்ல்ட் கப் 2026 ஸ்குவாட் நேம படிக்கிறேன். சூரியகுமார் யாதவ் கேப்டன், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, ரிங்கு சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, அர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர், இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர். அதுதான் இதுல நான் அடிச்ச மணி யாரு கேட்டுச்சோ கேட்டது நம்ம இஷான் கிஷன் தான். சர்ப்ரைஸ் அது ஒரு ஒண்ணு. டீம்ல இல்லையா? என்ன நிறைய பேருக்கு நிறைய பேர் ஷாக்காவும் இருக்கலாம், சந்தோஷமாவும் இருக்கலாம். கில்லு டீம்ல இல்லாதது. நிறைய பேர் சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஏன் ஆக்சுவலா நீயே ஒரு யோசிச்சு பாருங்க. நேத்து மேட்ச நீ பார்த்ததுதானே வச்சுக்கோ, நல்லா பண்ணானுங்க. நீ அவங்க இருக்கும்போது பாரு, நான் ஸ்டார்டிங்ல வீடியோல தான் சொன்னது, கில்ல தூக்கணும் தொட்டு தான் T20 டீம் நல்லா இருந்துச்சு பாக்க நேத்து. ஆக்சுவலா அதுதான். ஆனா வந்து நீ ஒரு ஆங்கிள் யோசிச்சு பாரு, கில்லு நாங்க வந்து அவனை ரேட் பண்றோம், நல்ல பிளேயர் தான். ஆனா வந்து நீங்க ரேட் பண்ற மாதிரி T20க்கு நல்ல பிளேயர் கிடையாது. டீமுக்கு அவன் செட் ஆக மாட்டான். இந்த இப்ப இருக்கிறவனுங்க எல்லாமே எக்ஸ்ப்ளோசிவா ஆட ட்ரை பண்றானுங்க. நீ கொஞ்சம் சோக் ஆகுறதுனால எல்லாருமே சேர்ந்து சோக் ஆகுறானுங்க. அது வந்து சரியில்லை. நீ நல்ல பிளேயர் ஆயிரு, நீ போய் திருப்பி ஐபிஎல்ல ரன் அடி, ரஞ்சில ரன் அடி, சையத் முஸ்தாக் அலில அடி. நான் யாருமே இல்லைன்னு சொல்ல. ஆனா நீ அந்த அக்ரெசிவ் கேம் பிளே எடுத்து உனக்கு யாருமே டிராப் பண்ணுன்னு சொல்ல மாட்டோம். நான் இப்பவும் நீ வந்து டிராப் எல்லாம் ஆக மாட்டேன். நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப்க்கு எப்படி உள்ள வந்துருவேன், அது தெரிஞ்ச விஷயம் எங்களுக்கு. ஆக்சுவலா சொல்றோம், நீ ஒயிட் பாலுக்கு ஓடிக்கும் டெஸ்ட்டுக்கும் நல்ல பிளேயர். ஆனா T20க்கு இந்த மாடர்ன் டே T20க்கு நீ செட் ஆக மாட்டேன். இந்த ஸ்குவாடுக்கு செட் ஆக மாட்டேன். அதனால ஓகே, இப்ப இருக்கிற ஸ்குவாடுக்கு செட் ஆக மாட்டேன். அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டன். பாப்பு இஸ் வைஸ் கேப்டன். ஆக்சுவலா அவன் தான் வைஸ் கேப்டனா இருந்திருக்கணும் சொல்ல போனா. யாரு? அக்சர் பட்டேல் தான். ஏன்னா வந்து கில்லு வந்ததுனால தான் அவங்க வைஸ் கேப்டனா போட்டாங்க. அப்படியும் கொடுத்தாங்க. இல்ல அதுக்கு முன்னாடி அக்சர் பட்டேல் தான் வைஸ் கேப்டனா இருந்தாரு. இதுல பிக் சர்ப்ரைஸ் என்னன்னா, ஹர்திக் பாண்டியாக்கு மேபி கொஞ்சம் பாத்துருக்கலாமோ நான் யோசிச்சேன். ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன் கொடுப்பானுங்களோன்னு யோசிச்சேன். கில்லு பேர் இல்லாத போது நான் வெயிட் பண்ணேன், யாரா வைஸ் கேப்டன், ஹர்திக் பாண்டியா தான் வருவான்னு எதிர்பார்த்தேன். பட் ஸ்குவாட் எல்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஸ்குவாட் தான். இதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. பிக் சர்ப்ரைஸ் கில் வெளியே போயிருக்காரு. சாரி, கில், ஜிதேஷ் சர்மா ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க. இஷான் கிஷன் உள்ள ஆட் பண்ணிருக்காங்க. அது கரெக்ட் தான். ரிங்கு சிங்கும் இஷான் கிஷனும் உள்ள வந்திருக்காங்க. எதனால? காட்ஸ் பிளான்ஸ் பேபி. காட்ஸ் பிளான்ஸ் பேபி. ரிங்கு சிங் சொன்னாரு ஏசியா கப் முன்னாடி அந்த இன்டர்வியூல, யார் உங்க வினிங் ஷாட் அடிப்பாங்க இந்தியாக்குன்னா நான் தான் அடிப்பேன். எல்லா மேட்சும் ஆடல, லாஸ்ட் மேட்ச் ஒரே பால் 4. அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தா போதும். ஆக்சுவலி ரிங்கு வந்திருக்கணும். இவனுங்க வந்து ரொம்ப நாளா ரிங்கு வந்து டிராப் பண்ணியே வச்சிருந்தானுங்க. ஆக்சுவலா ரிங்கு சிங் இஸ் a perfect choice. இந்த டீம் நல்ல சாய்ஸ். நீங்க தேவையில்லாம கில் எடுத்துட்டு வந்து ஜிதேஷ் சர்மா அப்படி ஆடுற அமிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டானுங்க. இப்ப சஞ்சு தேவையில்லாம சஞ்சு வெளியே அமிச்சு இப்ப டீமே கொலாப்ஸ் ஆகி நிறைய ஆச்சு டீம். ஆக்சுவலா இது ஒரு பெர்ஃபெக்ட் டீம். இத வச்சு வின் பண்ணுவாங்க, டெஃபினட்டா வின் பண்ணுவாங்க. இதுல எந்த சேஞ்சும் இல்ல. போற அளவுக்கு இந்த டீமுக்கு இருக்கு வர்த். ஆனா இதுல எனக்கு ஒரே ஒரு டவுட், இதுல ஹர்ஷித் ராணாக்கு பதிலா எங்கயாவது சமியோ இல்ல புவனேஸ்வர் குமாரோ உள்ள வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஸ்குவாட். இன்னும் புவனேஸ்வர் குமார் ஸ்மார்ட்ல வந்து 6 மேட்ச் தான் விளையாடி இருக்காரு. 7 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் எக்கானமி 6-7 தான் இருக்கு. ஆனா முகமது ஷமி நல்ல ரெக்கார்டு. ஆக்சுவலா முகமது ஷமி இந்த வருஷம் ஸ்மார்ட்ல 7 மேட்ச்ல 16 விக்கெட், 2 4 விக்கெட் ஆள் எடுத்திருக்காரு. மேபி ஹர்ஷித் ராணாக்கு பதில் ஒரு சான்ஸ்ல எடுத்துன்னு வந்திருக்கலாம். சான்ஸ் இல்ல, மேபி ஷமிக்கு வந்தா சான்ஸ் தான். சமியோ புவியோ யார் எடுத்திருந்தாலும் எனக்கு நல்லா இருந்திருக்கும் பவர் பிளேல போறதுக்கு. ஏன்னா நீ பும்ராவை முடிஞ்சாவளோ பேக்ல போறது ரொம்ப நல்லது. இதுல வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. டெத் ஓவர்லாம் சூப்பரா போடுவான். நீ வந்து பவர் பிளேல ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா ஆகும், இந்தியால ஆடுறதுனால இவங்க 3 ஸ்பின்னர்ஸோட ஆர்டர் ட்ரை பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த டீம்ன்றதுல வேர்ல்ட் கப்க்கு வேற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி வருவானுங்க. இங்கிலாந்து, இந்த 3 டீம் தான் டஃப் கொடுப்பாங்க உங்களுக்கு ஆல்மோஸ்ட். அந்த 3 டீம் தான். ஆஸ்திரேலியா தான் நீ மைண்ட்ல கன்சிடரே பண்ணக்கூடாது. ஆக்சுவலா உங்களுக்கு டிம் டேவிட் அப்படி ஆர்டர் வர்றதுனால ரொம்ப டேஞ்சரஸா இருப்பாங்க ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டா. பும்ராவை நீ பவர் பிளேல அடிச்சிட்டனா 3 ஓவர் நீ அவனை பார்த்தாட்டனா டெப்த்ல ஒரே ஓவர் தான் இருக்கும் உனக்கு பெண்டிங். அந்த நேரத்துல நீ 3 ஸ்பின்னர் ஆட போறியா இல்ல வந்து 2 3 பேசரோட ஆடுவியா? இது
இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பவர் பிளே போறதுக்கு. வாசி வந்து பவர் பிளே நல்லா போடுவான். வாசி நீங்க ஆடணுமே. நீங்க பேட்டிங் டெப்த்துக்கு அக்ஷர் பட்டேல் சாரி ரிங்கு சிங்க தான் ஆடுவீங்க நீங்க. இல்ல இப்போ இதே சொன்னாங்க. நாங்க அக்ஷர் பட்டேலா இல்ல ரிங்கு சிங் ஆடுறதா அக்ஷர் பட்டேல் வாசியா இல்ல ரிங்கு சிங் ஆடுறதா நாங்க தான் போய் டிசைட் பண்ணுவோம். எப்படி டிசைட் பண்ணுவீங்க? அது வாசி வந்து வெரைட்டி கிடைக்கும் அண்ட் ஆஃப் ஸ்பின் ஆல்சோ. வாசி தான் பட் ரிங்கு சிங் ஃபினிஷ் பண்ணுவாரு. வர்றது கொஞ்சம் டவுட் தான். யாரு? ரிங்கு சிங் 11ல வரமாட்டான். ப்ராப்பர் ஒரு பேட்ஸ்மேன் எடுக்கும்போது பெஸ்ட் நினைக்கிறேன். ஆனா இவனுக்கு ஆடுற பேட்டிங்க்கு இவனுக்கு 20 பேர் வேணாதான் தோணும். வாசியை தான் எடுத்துட்டு போவானுங்க. ஓகே. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து சூரியகுமார் யாதவ் கிட்ட கேட்டாங்க, நீங்க என்ன 11 சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பீங்களா இல்ல செட்டில் 11 தான் ஆட போறீங்களான்ட்டு. அதுக்கு அவன் சூர்யா என்ன சொன்னோம்னா, இஷான் கிஷனோ இல்ல ரிங்கு சிங்கோ இல்ல வாஷிங்டன் சுந்தரோ யாரு 11ல வந்தாலும் சரி அவங்களுக்கு லாங் டேர்ம்ஸ்ல நாங்க சான்ஸ் கொடுப்போம். டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம்லாம் நாங்கள் 11 சேஞ்ச் பண்ண மாட்டோம் இந்த டைமு. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன ஆடுதோ ஃபைனல் வரை அந்த டீம் தான் ஆட போதும். ஆனா இது பிக் நியூஸ் ஃப்ரம் டீம் இந்தியா. 11 சேஞ்ச் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இன்னொன்று ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார், இப்போ டொமஸ்டிக்கில் நிறைய பவுலர்ஸ் நல்லா போட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் அன்சுல் கம்போஜ் அந்த மாதிரி நேம்ஸ்லாம் எடுத்தாங்க. அவங்கள நீங்கள் எடுத்துருக்கலாமேன்னு கேட்டதுக்கு, நீங்கள் யாருக்கு பதிலாக எடுப்பீங்க? அது கேட்டார், யாருக்கு பதிலாக எடுப்பீங்க? ஹர்ஷ்தீப் சிங் பதிலாவா இல்லை பும்ராக்கு பதிலாவா யார் எடுப்பீங்க? ஆனால் எனக்கு ஒரு சேஞ்ச், ஹர்ஷித் ராணாக்கு பதிலாக நீ வந்து சம்மியை கன்சிடர் பண்ணியிருக்கலாம். பாரு கௌதம் கம்பீர் கில்ல டிராப் பண்ணதே பெரிய விஷயம். நீ ஹர்ஷித் ராணாவெல்லாம் டிராப் பண்ணிட்டு போனோம்னு சொன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரான விஷயம். இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது. ஆயிரம் நம்ம இது கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஹர்ஷித் ராணா கொஞ்சம் டீசெண்டாக தான் பண்ணியிருக்கான் ரீசெண்ட் டைம்ல. ஓகேவா? கன்சிஸ்டண்டா bowling in 140. அது ஒன்று. ப்ளஸ் நல்லா ஸ்விங் பண்ணுறான், ஸ்லோ ரன் வச்சுட்டு இருக்கான், நிறைய வெரைட்டி இருக்கு. ஆக்சுவலா ஒரே ஒரு பிளஸ் மைனஸ் என்னன்னா, இப்போ இவங்க 3 ஸ்பின்னர் ஆடினாங்கன்னா டெஃபினட்டா நீ எத்தனை வர முடியாது ஹர்ஷித் ராணாவை. ஆமா, 2 மீடியம் பேசரோட தான் ஆடணும். 2 ஸ்பேசர் தான். அதுல 2 பேசர் ஆடுறீங்களா இல்ல வந்து ரெஸ்ட் தருவாங்க. பும்ராக்கு மெயின் இந்த செமிஃபைனல் ஃபைனல்ல தான் பும்ரா வந்து ஆடுவானே தவிர சின்ன சின்ன மேட்ச் அப்படி ஆடினா கூட நான் அட்வான்டேஜ் இந்தியாக்குன்ற. நீ குரூப் ஸ்டேஜ் எல்லாம் விடு, பாகிஸ்தான் மாதிரி ஒரு மொக்க டீம் இதெல்லாம் வச்சிடலாம், அவக்கல போட்ட பாட்டாண்டி கொடுக்கும். சரி நீ அங்கெல்லாம் ஆடிடுற, சூப்பர் 8 தான் மெயின். பட் சூப்பர் 8ல நீ 2 பேசரோட ஆடுறது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டோன்னு எனக்கு தோணுது. லாஸ்ட் டைம் நம்ம அப்படிதான் போய் வேர்ல்ட் கப் வின் பண்ணோம். அதாவது பேசுறா அட்டிக் பாண்டியா இருக்கான், தேர்ட் பேசரா தான் அத்திக் பாண்டியா இருக்காரு 11ஸ்ல ஆடும்போது. நான் லாஸ்ட் டைம் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ண செட்டப் அங்க வேற பிட்ச். இப்போ இந்தியால இருக்கிறதெல்லாம் பிட்சஸ் வேற. ஓகேவா? எனக்கும் புரியுது. சம்டைம்ஸ் நேத்து மாதிரி டியூ கிவ் வந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும்னா. வேர்ல்ட் கப்ல நம்ம நினைச்ச மாதிரி பால் சேஞ்ச் பண்ண முடியாதுண்ணா. இது பைலேட்டரல் சீரியஸ்னால நம்ம ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். வேர்ல்ட் கப்ல எல்லாம் அப்படி சேஞ்ச் பண்ண முடியாதுண்ணா. சர்டன் ரூல்ஸ் இருக்கு சேஞ்ச் பண்ணது கூட நம்ம கிட்ட. தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம் அந்த டிசிஷன் ரைட்டா ராங்கான்னு. ஓகே, ஐ திங்க் நம்ம எப்படியே சாம்பியன்ஸ் தான், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் திருப்பி டிஃபெண்ட் பண்றோம் T20 வேர்ல்ட் கப். அந்த டீமும் பண்ணது இல்ல T20 வேர்ல்ட் கப். நான் சொல்றது ஓடிஎல் ஆஸ்திரேலியா 2026 நம்ம தான் இந்த டீம் எடுத்துட்டு போயிட்டா கண்டிப்பா நம்ம தான். ஓகே, நல்ல ஸ்குவாட் தான் எடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்ரீலங்கா நேத்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருந்தானுங்க. 25 பேர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. போட்டு வச்சிருக்கானுங்க. எப்படா நீங்க யாரா நாட்டுல இருக்கிற எல்லாரும் வரும் குளிக் பண்ணிடுறாங்க. குளிக் சீட் போட்டு 11 செலக்ட் பண்ணி எல்லாம் அனுப்புவாங்க. இல்ல இந்த மேட்ச் யார் விளையாடுறீங்க? ஆக்சுவலா மேட்சஸ் வந்து டே பை டே வர்றது. யாராவது ஒரு நாளைக்கு 4 மேட்ச் ஐசிசி ஷெட்யூல் பண்ணிக்கிறாங்க T20 வேர்ல்ட் கப்ப. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு ஹைதராபாத்ல மேட்ச்னா நாளைக்கு மும்பைல மேட்ச், அந்த மாதிரி இருக்கிறதுனால இங்க ஒரு ஸ்குவாட் போங்க அங்க ஒரு ஸ்குவாட் போங்க. இதுல டீசெண்டா பண்ணியது ஸ்ரீலங்கா தான். நம்ம அவங்கள பாராட்டணும் இந்த விஷயத்துல. கரெக்ட். சரி, இஷான் கிஷன் ஜார்க்கண்டுக்காக டீம் கேப்டன்ஸ் நாட் இன் ஃபைனல்ஸ் 101 சம்திங் இன் வாட் சார். அப்புறம் சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம விஜய் சரை ரோக்கோ ஆட போறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிற? ரோக்கோ தான்ப்பா நம்மளுக்கு எங்க போட்ட பாரு. இப்ப பாரு எல்லாருமே நேத்து தான் சொன்னாங்க மேட்ச் முடிஞ்சிச்சு, இதோட இந்தியாவோட மேட்சஸ் முடிஞ்சிச்சுன்ட்டு. ஆனா ரோக்கோ ஃபேன்ஸ்க்கு இதுக்கு மேலதான் ட்ரீட். அவனு வராங்க விஜய் சார் ஆடுறாங்க பாரு, செம்மையா ஆடுவாங்க. இன்னும் ஓடிஐ சீரிஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணல. நியூசிலாந்து
சீரிஸ்க்கு. ஜனவரி மேபி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ண ஜான் மாட்டாங்க. 11க்கு மேட்ச். ஆக்சுவலா ஜனவரி 2, 3ல தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அவ்வளவு சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயரோட இன்ஜுரி ஒரு பக்கம் இருக்கு. யாரு செலக்ட் பண்ணணும், யார் செலக்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. அண்ட் 2 கேப்டன் பேர் யாருன்னு தெரியல. கில்லு தான் கேப்டனா இருப்பானா இல்ல கேஎல் ராகுல் தான் கண்டினியூ பண்ணுவான்னு தெரியல. ஆக்சுவலா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் கில்லு கேப்டனா கேப்டனா இருப்பான்றது இருப்பான்றது டவுட்டா கொஸ்டின் மார்க் தான். கொஸ்டின் மார்க் தான். கில்லு கேப்டனா இருப்பானாட்டு. அண்ட் இன்னொரு திங்க் என்னன்னா, பெஸ்ட் வே ஸ்ரேயாஸ் ஐயர் வர முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஏன்னா இந்த சீசனோட விஜய் ஹசாரா டிராஃபில ஸ்ரேயாஸ் ஐயர் பேர் மும்பைல எடுக்கல. சாதுல் தாக்கூர் தான் கேப்டனா போட்டுருக்காங்க. ரோஹித் சர்மா 2 மேட்ச்க்கு தான் அவைலபிளா இருப்பாங்க. அதுவும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டைம்ல அவர் பேர் வரலன்னா கண்டிப்பா வந்து இந்தியன் செட்டப்லயே இருக்க மாட்டாரு ஸ்ரேயாஸ் ஐயர். ஏன்னா என்சிஏ ஒன்றும் கிளியரன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியா மிஸ் அவுட் பண்ணுவாரு, ஜஸ்பிரீத் பும்ராவும் மிஸ் அவுட் பண்ணுவாரு. இந்த ஓடிஎஸ் இது மிஸ் அவுட் பண்ணல, ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா T20 வேர்ல்ட் கப் ப்ராபபிலி 2 வாரத்துல தேவையில்லாம இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா மெயின் பிளேயர் 2 பேரும். ஐயோ ஹர்திக் பாண்டியா ருத்ரா தாண்டறதுக்கு நம்ம 23 தோத்ததுக்கு காரணமே ஹர்திக் பாண்டியா எல்லா தொட்டு தான். எஸ் ஆமா டெஃபினெட்லி. ஆக்சுவலா ஏதோ ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னது 2023 மாதிரி தான் இதுவும் பான்ட்டு. ஏண்டா அதை வேற ஞாபகம் பத்திரிக்கை நாங்களே மனசு உடஞ்சு போய் கிடைக்குதுடா. திருப்பி அதே இதுல வந்து 2023 மாதிரி எங்களுக்கு தெரியாத 2023 என்ன ஆச்சு திருப்பி அதே இதுல வந்து நொட்டுறீங்க. எங்களுக்கு பயம் வருமா வராதா 2023? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தூக்கி ஆல்ல போட்டுங்க. யார் இந்தியாக்காக ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அண்ட் லீடிங் ரன் ஸ்கோரரா இருப்பாங்கன்றத கமெண்ட்ல விட்டு போங்க. Thanks for watching. See you in next video. Tata. Bye bye.